Hi friends, welcome back to our YouTube channel. இன்னைக்கு என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா லோகேஷ் பிராத்தி அகாடமியோட டெஸ்ட் பேட்ச்க்கான ஒரு ரிவ்யூ தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். லோகேஷ் பிராத்தி அகாடமியில் டெஸ்ட் பேட்ச்க்கான ஃபீஸ் பார்த்தீங்கன்னா 1000 இந்த ருபீஸ் வந்து ஒர்த்தான்னு கேட்டிங்கன்னா இல்லைன்னு தான் சொல்லுவேன். ஏன்னா ஒரு 500 வச்சுருந்தா எனக்கு கொஞ்சம் சாட்டிஸ்ஃபைடாக இருந்திருக்கும். 1000 ருபீஸ் வந்து நிறைய ஹவுஸ் ஒய்ஃப்கிட்ட காசு இருக்காது, அவங்களாலாம் கட்ட முடியாது. ஒரு 500 வச்சுருக்கலாம். அதுக்கப்புறம் ஷெட்யூல், இவங்களோட ஷெட்யூல் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் சிலபஸ்லாம் கவர் பண்ணுற மாதிரி இருக்குது. இருந்தாலும் யூனிட் 8ம் 9ம் கவர் ஆகலை, கொஞ்சம் கவர் ஆகலை. ஏன்னா மேக்ஸிமம் கொஷினே இதுலேருந்து தான் கேட்குறாங்க. பட் அதுவே கவர் ஆகலை. பட் இருந்தாலும் சிலபஸ் நல்லாயிருக்கு, ஷெட்யூல் நல்லாயிருக்கு. நான் உங்களுக்கு ஒரு ரெஃபரன்ஸ் வைக்கிறேன் பாருங்கள். இது வந்து இந்த வாரத்துக்கான ஷெட்யூல். இப்போ செப்டம்பர் 16 to 22 வரைக்கும் தமிழ் ஓல்டு புக் நியூ புக்கு காலையில் படிக்கணும், மதியம் மேக்ஸு, அதே மாதிரி ஜிகே. இப்படி தான் அவங்களோட ஷெட்யூல் இருக்குது. அதுக்கப்புறம் கைடன்ஸ், இவங்க கைடன்ஸ் எப்படி இருக்குன்னா ஒரு 500 பீப்புள் இருக்காங்க இவங்க டெஸ்ட் பேட்சில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மொத்தமாக எல்லாருக்குமே ஒரு வாய்ஸ் மெசேஜாக எல்லாருக்கும் போகிற மாதிரி அவங்க அனுப்பிச்சிடுறாங்க. பட் நம்ம ஏதாவது டெஸ்ட்டு எழுதுனா அது நம்ம அவங்களுக்கு அனுப்புனா அவங்க வந்து சரியாக ரெஸ்பான்ஸ் பண்ணுறதே இல்லை. 2 வீக்ஸ் கழிச்சு 1 வீக் கழித்து அவங்க அனுப்புகிறாங்க. கொஞ்சம் நம்மளுக்கு மோட்டிவேஷனாக எதாவது சொன்னால் தான் நம்மளுக்கு இன்னும் தோணும், இன்னும் படிக்கலாம் அப்படின்ற ஒரு ஆர்வம் வரும். பட் அந்த மாதிரி எதுவுமே இதில் இல்லை. கைடன்ஸ் கொஞ்சம் நார்மலாக தான் இருக்குது. அதுக்கப்புறம் மெட்டீரியல், இவங்க மெட்டீரியல் எப்படி இருக்குது பார்த்தீங்கன்னா தமிழில் வந்து ஓல்டு புக்கும் நியூ புக்கும் அவங்க பிடிஎஃபாக கொடுத்துட்றாங்க. ஏன்னா சில பேர்கிட்ட புக் இருக்கும் இருக்காது, அதனால் இதை வச்சு நம்ம படிச்சுக்கலாம். அதுக்கப்புறம் மேக்ஸ் வந்து வீடியோவாக கொடுத்துட்றாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஹெச்சிஎஃப் எல்சிஎம் இருக்குன்னா அதுக்கான வீடியோ கொடுத்துட்றாங்க. அதை பார்த்து நம்ம வந்து எழுதி வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் அதில் ஹோம்ஒர்க் சம்லாம் கூட கொடுக்குறாங்க. பட் இப்போ ஹெச்சிஎஃப் எல்சிஎம்க்கு ஒரு 11 டைப் இருக்குன்னா அவங்க 11 டைப்பும் அவங்க வீடியோவாக கொடுக்கறதில்ல. அதுதான் இதில் இருக்கிற மைனஸ்ஸு. அதுக்கப்புறம் ஜிகேவும் நம்மளுக்கு பிடிஎஃபாக கொடுத்துட்றாங்க. அதுக்கப்புறம் இவங்க கிளாஸ் வந்து வீடியோஸு தான் இருக்குது. நம்மளுக்கு தனியாக வீடியோ கிளாஸ் இவங்க வைக்கிறதே இல்லை. யூடியூப் சேனல் வீடியோ எல்லாருக்கும் பேசிக்காக அனுப்புகிறாங்க பார்த்தீங்களா, அதுதான் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. அதுவும் எல்லாம் லைவாகவே இருக்குது. இன்னும் கொஞ்சம் பெட்டராக அவங்க வீடியோ கிளாஸ் இருந்தால் இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். அதுக்கப்புறம் நோட்ஸ் வந்து இவங்க படித்த நோட்ஸ் தான் நம்மளுக்கு அனுப்பியிருக்காங்க. நோட்ஸுன்றது வந்து நம்மளே ஓனாக எடுத்து எழுதுகிற நோட்ஸாக தான் இருக்கணும். அப்போ தான் நம்மளுக்கு கொஞ்சம் புரியும். இவங்க நோட்ஸும் நம்மளுக்கு தேவையில்லை, இருந்தாலும் அவங்க அனுப்பியிருக்காங்க. அதுக்கப்புறம் டெஸ்ட்டு எப்படி இருக்குன்னு நான் ஓஎம்ஆர் ஷீட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். இப்படி தான் டெஸ்ட் நாங்கள் எழுதுவோம். எது தப்போ அதுக்கெல்லாம் ரெட் பெனில் இன்ட்டு போட்டுக்கணும். அதுக்கப்புறம் தமிழில் எவ்வளோன்னு நம்ம எழுதிடணும், மேக்ஸில் எவ்வளோன்னு எழுதிடணும், ஜிகேயில் எவ்வளோன்னு எழுதிட்டு மொத்தமாக டோட்டல் எவ்வளோ 200க்கு 148 அப்படின்னா அதை ரவுண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இதை வந்து நம்ம அவங்களுக்கு வாட்ஸ்அப்பில் ஃபோட்டோ எடுத்து அனுப்பிடணும். அதுக்கப்புறம் இவங்களோட கொஷின் பேப்பர் எப்படி இருக்குன்னா ரொம்பவே நல்லா இருக்குது. பட்டு திரும்ப ஒரே கொஷினை திரும்ப கேட்டு வச்சுருந்தாங்க. பட் மற்ற இதில் கம்பேர் பண்ணும்போது இது பரவாயில்ல தான். ஆனால் கொஷின்ஸ் நம்பர்லாம் நிறைய மிஸ்டேக் வருது. இவங்க இப்போ தான் ஆரம்பிச்சிருக்காங்க, அதனால் கொஞ்சம் இருக்க தான் செய்யும். பட் இருந்தாலும் மற்ற இதை கம்பேர் பண்ணும்போது இங்கே கொஷின் வந்து ரொம்ப இந்த அகாடமியில் நல்லா இருக்குது. இதுதான் இந்த டெஸ்ட் பேட்ச்க்கான ரிவ்யூ. இது உங்களுக்கு விருப்பம் இருந்தால் நீங்கள் சேர்ந்துக்கோங்க, உங்களுக்கு விருப்பம் இல்லைன்னா ஓனாக நீங்கள் படிக்கலாம். பட் நம்ம ஃப்ரெஷ்ஷாக ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படின்னா ஒரு டெஸ்ட் பேட்ச்சு வந்து நம்மளுக்கு தேவை தான். ஏன்னா அவங்க சொல்கிறத நம்ம படிக்கும்போது நம்மளுக்கு என்னென்ன படிக்கலாம், எப்படி படிக்கலான்றது தெரியும். இந்த வீடியோ அவ்வளோதான். உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு வீடியோ பார்க்கலாம். பாய்.